ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது என்எல்பி அதை பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் பாலியகி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, என்எல்பினா என்ன, எதனால் நம்ம என்எல்பி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்புறம் ஆர்என்எனில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டில் என்ன என்எல்பியில் என்ன மாடல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம் அந்த சில ப்ரோக்ராம்ஸோட டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, என்எல்பினா என்னென்னா, இப்போ மனுஷங்க நமக்குள்ளே பேசிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி அதே லாங்குவேஜை நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஹியூமன்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸிங் டெக்னிக் தான் என்எல்பி. இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்பெல் செக் பண்ணும்போது, அப்புறம் சேட் பாட்ஸ் கூட நம்ம பேசும்போது, அப்புறம் கிராமர்லி டூல், எல்லா இடத்துலையும் என்எல்பி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட்டை அந்த கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ, இல்லை அனலைஸ் பண்ணுறதோ, இல்லை அதுவாக ஒரு டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதோ, அதெல்லாம் என்எல்பியில் வரும். ஸோ அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. இது வந்து 1950s ஸ்டார்ட் பண்ணது தான். ஆலன் டியூரிங்கோட 2வது பேப்பர் வந்து கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ். அந்த பேப்பரில் தான் ஒரு கம்ப்யூட்டர் எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரிலாம் அது திங்க் பண்ணணுன்றதுலாம் அவர் அந்த பேப்பரில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 1954 ஜார்ஜ் டவுனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி. அந்த டைமில் வார் இருந்ததுனால ரஷ்யன் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்காக அவங்க ஒரு மிஷின் ரெடி பண்ணுறாங்க. மிஷின் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க தான். அதுக்கப்புறமா 1966 எலைசான்றத ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் தெரபிஸ்ட் பாட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1970s வந்து கான்செப்சுவல் டிபெண்டன்சி தியரி வந்து டெவலப் பண்ணுறாங்க என்எல்பிக்காக. அப்புறமா 1980s வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் டிரான்ஸ்லேஷன் டெவலப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பண்ணது ஆட்டோமேட்டிக்கல் மிஷின் டிரான்ஸ்லேஷன். அப்புறமா 1980s தான் ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ் பண்ணி மிஷின் டிரான்ஸ்லேஷன் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் 1990s என்எல்பி மாடல்ஸ் கூட நிறைய கேப்பபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2006 தான் ஐபிஎம் வாட்சன் வருது. 2010 வந்து என்எல்பி வந்து நம்ம ஜென்ரல் பப்ளிக்கு வந்துடுச்சு. சிரி மூலமாக, அலெக்ஸா மூலமாக, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக, எல்லா டைப்லேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயே என்எல்பி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நிறைய சேட் பாட்ஸ் இல்லை நிறைய பாட்ஸ் எல்லாமே ஏஐயோட சப்போர்ட்டோட வருது. ஸோ ரீசெண்டாக வந்தது என்னென்னா GPT-3 மாடல். அது வந்து ஹியூமன் லெவல் கிட்டத்தட்ட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஹியூமன் எப்படி டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அது எஃபிஷியன்சி காட்டுது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஹியூமன் மாதிரி கிடையாது, ஆனால் ஹியூமனுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகே, கீழே அதை நான் ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம என்எல்பி பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு வந்து ரூல் பேஸ்ட் என்எல்பி. இதில் வந்து நம்ம வந்து கிராமர் சொல்லிடுவோம், இல்லை பேட்டர்ன் கொடுத்துருவோம், இல்லை கோல் ஸ்டேட் கொடுத்துருவோம். ஹியூரிஸ்டிக்னா ஒரு கோல் கொடுத்துருவோம், அந்த கோலை நோக்கி இது சர்ச் பண்ணிட்டு போவோம். இன்னொரு டைப் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் என்எல்பி. இதில் வந்து நம்ம டேட்டா கொடுத்துருவோம், லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருவோம், இல்லை காப்ஸ் சொல்லுவோம். அந்த டேட்டாவில் வந்து அது ரூல்ஸை லேர்ன் பண்ணி எப்படி லேர்ன் பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும். இந்த டைப் தான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூல் பேஸ்ட் என்எல்பி. இது வந்து எதுக்குன்னா சிம்பிள் டாஸ்க் இல்லை ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அதுக்கு மட்டும்தான் இந்த ரூல் பேஸ்ட் என்எல்பி யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் நம்ம ஒரு பெரிய டேட்டா செட்டில் சர்ச் பண்ணுறோன்னா அந்த டைமில் ரூல் பேஸ்ட் சர்ச் தான் நம்ம பண்ணுவோம். அப்புறம் நம்ம இருக்கிற சென்டென்ஸில் வந்து கிராமர் ரூல்ஸ் செக் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து ரூல் பேஸ்ட் என்எல்பி யூஸ் பண்ணுறாங்க. ரூல் பேஸ்ட் பைப்லைன் ஃபார் என்எல்பி. இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை இன்புட்டாக கொடுத்தோடனே சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் என்ன பண்ணுன்னா, அந்த குரூப் ஆஃப் சென்டென்ஸாக பிரிக்கும். அதுக்கப்புறமா
அந்த அந்த இன்புட் என்ன பண்ணுன்னா டோக்கனைசேஷனுக்குள்ளே போகும். டோக்கனைசேஷனுக்குள்ளே போச்சுன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதில் இருக்கிற டோக்கன்ஸ்லாம் நம்ம பிரிப்போம். அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸோ ஸ்பேஸ் அதெல்லாம் நம்ம பிரிப்போம். அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங். அந்த சென்டென்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது, நவுனா, வேர்பா, அட்வர்பா, அதெல்லாம் நம்ம அதில் டேக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை தூக்கி என்டிட்டி டிடெக்ஷனில் போட்டோன்னா அது என்ன என்டிட்டி, இப்போ கூகுள்னு அந்த கூகுள்ன்ற வேர்டு அந்த சென்டென்ஸில் இருக்குன்னா அது ஒரு கம்பெனி. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு என்டிட்டி இருக்குது. அந்த மாதிரி என்டிட்டி டிடெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரிலேஷன் டிடெக்ஷன். இது என்னென்னா இந்த வேர்டுக்கும் பக்கத்தில் இருக்க வேர்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் இந்த ரூல் பேஸ்ட் பைப்லைன் மூலமாக நம்ம டெவலப் பண்ண முடியும். அடுத்தது லெமாட்டைசேஷன். இது நம்ம கொடுக்குற வேர்டோட பேஸ் ஃபார்மை இது கெட் பண்ணி நம்ம கொடுக்கும். இது எப்படின்னா ரூட் வேர்ட் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கு நான் நிறைய பைத்தன் பேக்கேஜஸ் இருக்குது. இதில் ஸ்பேசி இருக்குது, என்எல்டிகே இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் ஹெல்ப்புன்ற வேர்டை நான் எடுத்துக்கிறேன். வேர்டு ஹெல்ப்போட லெமா ஹெல்ப் தான், ஹெல்ப்பிங்கோட லெமாவும் ஹெல்ப் தான், ஹெல்ப்போட லெமாவும் ஹெல்ப் தான், ஹெல்ப்ஸ். எது வந்தாலும் அதோட ரூட் வேர்டை மட்டும் நம்ம எடுத்தோன்னா, அதாவது பேஸ் ஃபார்ம் மட்டும் நம்ம எடுத்தோன்னா அதுதான் லெமாட்டைசேஷன். அடுத்தது ஸ்டெம்மிங். இது ஸ்டெம் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம் வேர்டை மட்டும் நம்ம எடுக்கணும். இதுக்கும் ஸ்பேசி, என்எல்டிகே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. பேக்கேஜஸ் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யூஸ் பண்ணுற வேர்டு கன்சைன், அது கன்சைன் தான் வரும். அட்ஜஸ்டபிள்னா அட்ஜஸ்ட், ஸ்டடிங்னா ஸ்டடி, ஃபார்மாலிட்டினா ஃபார்மாலிட்டி. ஸோ அதோட ஸ்டெம் வேர்டை மட்டும் இது எடுத்து நமக்கு கொடுக்கும். அடுத்தது மார்ஃபலாஜிக்கல் செக்மெண்டேஷன். இது எப்படின்னா நம்ம கொடுக்குற வேர்டை மார்ஃபிம்ஸாக நமக்கு பிரிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்ஸ் இருக்குன்னா கவர்ன்மெண்ட் எஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதான் மார்ஃபிம்ஸ் சொல்லுவாங்க. ப்ராசஸர்னா ப்ராசஸ் ஆர், இன்வேல்யூபிள்னா இன்வேல்யூபிள், அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறது தான் மார்ஃபலாஜிக்கல் செக்மெண்டேஷன். அடுத்தது வேர்ட் ஆர் சென்டென்ஸ் செக்மெண்டேஷன். இது ரூல் பேஸ்ட் அப்ரோச் ஒன்று இருக்குது, இன்னொன்று கார்பஸ் பேஸ்ட் அப்ரோச் இருக்குது. ரூல் பேஸ்ட் அப்ரோச்னா மார்ஃபலாஜிக்கல் அனலைஸ் பண்ணி லெக்சிக்கல்லும் கிராமட்டிக்கல் நாலேஜ் வச்சு அதை அனலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டோன்னா வேர்ட் செக்மெண்டேஷன் என்ன பண்ணுன்னா வேர்ட், டஸ், திஸ், ரெஃபர் டு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இதே பேராகிராஃப் நம்ம கொடுத்தோன்னா அதில் இருக்கிற பேராகிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இதுதான் சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் ஆர் வேர்ட் செக்மெண்டேஷன். ஸோ அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங். இது எப்படின்னா ஸ்பெசிஃபிக் டோக்கன் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குன்றத இது டேக் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஷெல்ஸ், சீ ஷெல்ஸ் ஆன் த ஷீ ஷோர். இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டோன்னா எது ப்ரொனவுன், எது வேர்ப், எது நவுன், அதெல்லாம் நமக்கு டேக் பண்ணி கொடுக்கும். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங். இதில் டெமோ இருக்குது. டெமோவோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது ரூல் பேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங் வருது. இது டீப் லேர்னிங்க்கு முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், அதாவது அதில் லேபிள் கிடையாது, லேபிள் இருக்காது. ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, அந்த டேட்டாவில் ஒரு பேட்டர்னை எடுப்போம். ஸோ ஃபீச்சர் எடுத்துகிட்டு அதை ஒரு மாடலில் கொடுத்தோன்னா மாடல் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை பேட்டர்ன் நம்ம கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கிளஸ்டரிங், டாபிக் மாடலிங், இதெல்லாம் இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கிற சில டெக்னிக்ஸ். சூப்பர்வைஸ் லேர்னிங் பார்த்தோன்னா இதில் நமக்கு லேபிள்டு டேட்டா தான் இருக்கும். ஸோ நமக்கு லேபிள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யூஸ் பண்ணுறதுனா ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், ஜென்ரேஷன், இந்த மாதிரி டெக்னிக்லாம் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்னா மேனுவல் ஃபீச்சர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை பேக் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபீச்சர் டெக்னிக் இருக்குது. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை எடுக்கிறது, டிஎஃப், ஐடிஎஃப், அப்புறம் என்கிராம்ஸ், வேர்ட் எம்பெடிங், இந்த மாதிரி நிறைய டெக்னிக் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக மட்டுமே இருக்குது.
ஸோ அடுத்தது வந்து மாடல்ஸ், எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எடுத்துட்டோன்னா கிளஸ்டரிங், அதாவது கே மீன்ஸ் கிளஸ்டரிங், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டாபிக் மாடலிங். டாபிக் மாடலிங்கில் எல்டிஏ, எல்எஸ்ஏ, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. அடுத்தது வேர்ட் எம்படிங். இது மூணுமே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் வர்றது. அடுத்தது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எடுத்துட்டோன்னா டிசிஷன் ட்ரீஸ், பேசியன் அல்காரிதம்ஸ், ரெக்ரெஷன் அல்காரிதம், இன்ஸ்டன்ட் பேஸ்ட் அல்காரிதம், நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்லாம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் யூஸ் பண்ணலாம். இதோட ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது வந்து டீப் லேர்னிங் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, நார்மல் மிஷின் லேர்னிங் டெக்னிக்கில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து டீப் லேர்னிங் கொண்டு வந்தாங்க. டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷின் லேர்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வந்து டீப் லேர்னிங்குள்ளே போகலாம். மிஷின் லேர்னிங் என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நம்ம எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது. அடுத்தது வந்து ரெப்ரசன்டேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் மாடல் இஸ் லிமிட்டட். நம்ம ஒரு மாடல் கொடுக்குறோன்னா அந்த மாடலில் வந்து எல்லா டேட்டாவும் கொடுக்க முடியும், எல்லா இதுக்கும் சப்போர்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, அது லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து லாங் ஆர் வேரியபிள் அண்ட் சீக்வன்ஸ் ஆர் சேலஞ்ச். நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுக்குறோம், பெரிய டேட்டா கொடுக்குறோன்னா மிஷின் லேர்னிங்கில் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் டீப் லேர்னிங் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபீச்சர்லேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோம், லேர்னிங் பெட்டர் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர் எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம், அதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னிக் தான் வேர்ட் எம்படிங். இந்த வேர்ட் எம்படிங்கில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் இண்டிபெண்ட். அதில் யூஸ் பண்ணுற அல்காரிதம்லாம் வேர்ட் டு வெக்டார், க்ளவ், ஃபாஸ்ட் டெக்ஸ்ட், இந்த மாதிரி அல்காரிதம்லாம் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கான்டெக்ஸ்ட் டிபெண்ட் இருக்கும்போது இஎல்எம்ஓ, எம்படிங் ஃப்ரம் லாங்குவேஜ் மாடல், அப்புறம் இன்ஃப்ராசென்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா ஃபியூச்சரை லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிஎன்என், ஃபுல்லி கனெக்டட் நியூரல் நெட்வொர்க், ஆர்என்என், அப்புறம் ஜிஎன்என். சிஎன்என்னா கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் ஆர்என்என்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் ஜிஎன்என்னா கிராஃப் நியூரல் நெட்வொர்க். அதுக்கப்புறம் ஆர்என்என்ல என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்ததுனால லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி யூனிட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது மூலமாக குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதோட மெமரியை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அப்புறம் பைடைரக்ஷனல் ஆர்என்என் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அட்டென்ஷன் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் கொண்டு வந்து ஆர்என்என் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஆர்என்என் அட்டென்ஷன் மெக்கானிசம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதாவது மிஷின் டிரான்ஸ்லேஷனில். இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வந்து எல்எஸ்டிஎம்மில் என்ன ப்ராப்ளம்னா, அதில் பேரலைஸ் பண்ண முடியாது. பெரிய சீக்வன்ஸ் கொடுத்தா அது கொஞ்சம் லேட் பண்ணும். அதனால உருவாக்கப்பட்ட இன்னொரு நெட்வொர்க் தான் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க, கூட சம் பொசிஷனல் என்கோடிங் இன்ஃபர்மேஷன், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மாடல் வந்து அதிகமாக இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த GPT-3 மாடலும் வந்திருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் இந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து இது டெமோ, இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் 1 எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன அப்ளிகேஷன் NLPயில் இருக்குன்னா, டோக்கனைசேஷன், ஸ்டெம்மிங், லெமட்டைசேஷன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங், கொரி எக்ஸ்பான்ஷன், பாசிங், டாபிக் செக்மெண்டேஷன் ஆர் டாபிக் ரெகக்னிஷன், மார்ஃபலாஜிக்கல் செக்மெண்டேஷன், வேர்டு இல்லை சென்டென்ஸ். அப்புறம் குரூப் 2ன்னு பார்த்தோன்னா, அதாவது கொஞ்சம் பிகினர்ஸ் லெவல், அப்புறம் இன்டர்மீடியட், அட்வான்ஸ், அந்த மாதிரி தான் இதை நான் பிரிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ராக்ஷன், நேம் என்டிட்டி ரெகக்னிஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஆர் சென்டிமெண்ட் பவுண்டரி டிஸ்ஆம்பிகேஷன், வேர்ட் சென்ஸ், அப்புறம் வேர்ட் டிஸ்ஆம்பிகேஷன்,
டெக்ஸ்ட் சிமிலாரிட்டி ஃபைண்ட் பண்ணுறது, அப்புறம் கோரெஃபரன்ஸ் ரெசல்யூஷன், டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ், அப்புறம் அடுத்தது அட்வான்ஸ் இதில் போனோன்னா மிஷின் டிரான்ஸ்லேஷன், ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் அண்ட் பேராஃப்ரேசிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன், ரீசன் ஓவர் நாலேஜ் பேஸ்ட், அப்புறம் கொஷின் ஆன்சர் சிஸ்டம், டயலாக் சிஸ்டம், இமேஜ் கேப்ஷனிங், அப்புறம் மல்டி மாடல் டாஸ்க். இதெல்லாம் இதில் என்எல்பியில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு என்எல்பி யூஸ் கேஸ்க்கும் எந்த மாதிரி டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ நியூரல் நெட்வொர்க் எடுத்துட்டோன்னா அதுக்கு எந்த இதெல்லாம் என்எல்பி யூஸ் பண்ணலான்னா பார்ட்ஸாஸ்டிக் டேக்கிங், டோக்கனைசேஷன், நேம் என்டிட்டி ரெகக்னிஷன், இன்டென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நியூரல் நெட்வொர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஆர்என்என் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மிஷின் டிரான்ஸ்லேஷன், கொஷின் ஆன்சர் சிஸ்டம், இமேஜ் கேப்ஷனிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஆர்என்என் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ரெக்ரெசிவ் நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னா பாசிங் சென்டென்சஸ், அப்புறம் சென்டென்ஸ் அனாலிசிஸ், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ரிலேஷன் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் ரெக்ரெசிவ் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பேம் டிடெக்ஷன், ரிலேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன், கிளாசிஃபிகேஷன், கேட்டகரைசேஷன் ஆஃப் சர்ச் கொரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சிஎன்என், அதாவது கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்எல்பி டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். டூல்ஸ் என்னென்ன பேக்கேஜஸ் பைத்தானில் இருக்குன்னா என்எல்டிகே, ஸ்பேசி, பேட்டர்ன், ஸ்டான்ஸா, ஜென்சிம், டெக்ஸ்ட்பிளாப். அப்புறம் மிஷின் லேர்னிங் பேக்கேஜஸ் என்ன இருக்குன்னா பைடார்ச், சைக்கிக்லேர்ன், டென்சர்ஃப்ளோ. அப்புறம் என்எல்பி ரிலேட்டடாக அவங்களே ஜென்ரேட் பண்ண பேக்கேஜஸ் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அப்புறம் ஏலன் என்எல்பின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்புறம் லிங்க்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நான் பேசணும், இல்லை இந்த டாபிக் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.